அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காகதிகள் சேனல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் உடைய செக்ஷன் 15, 17 and 18. சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செஷன்ல நம்ம செக்ஷன் 1ல இருந்து 14, 16 பார்த்துட்டோம். சோ அதை பார்க்காதவங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிளேலிஸ்ட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை டச் பண்ணி நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் 15ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரி, வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, பர்சன்ஸ் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் ஹூம் கான்ட்ராக்ட் மே பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸ்ட். ஸோ யாருக்கு எதிராக ஒரு கான்ட்ராக்டை வந்து ஸ்பெசிபிக்கா செயல்படுத்த சொல்லி நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 15ல who may obtain specific performance, யாருக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கான தகுதி இருக்கு, அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருந்தா அவங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன் 15ம் செக்ஷன் 13க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ரீசன் என்னன்னா ரெண்டுமே வந்து பர்ச்சேசரை பத்தி பேசும். ஸோ வாங்கக்கூடிய அந்த நபருக்கு எப்போ உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இது இருக்கும். ஓகே, எக்ஸப்ட் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை திஸ் சாப்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் 2 இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல எப்படிதான் ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இடத்த தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய எனி பார்ட்டி தேட் டு. ஸோ யாரு வேணா இருக்கலாம். இப்ப ஏவும் பியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷனை நான் கீழே ஒரு டயக்ராமா கொடுத்துருப்பேன். அப்ப ஏவும் பியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்கன்னா ஏ பி மேல வழக்கு போடலாம், பி ஏ மேல வழக்கு போடலாம். ஸோ இது வந்து ஜென்ரலான விஷயம். இது சொல்லக்கூடிய வழக்கு SM கோபால செட்டி விசஸ் ராமன் AIR 1998 மெட்ராஸ் 169. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்லி பார்ட்டி கேன் அப்டைன் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், பர்சன் நாட் அ பார்ட்டி டு கான்ட்ராக்ட் கேனாட் அப்டைன். ஸோ யாரு வந்து அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு தரப்பினரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு வழக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு போட முடியும். அவங்கள தவிர வேற யாரும் போட முடியாதுன்னு இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. இது ஜெனரல் ரூல். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏல சொல்லியிருப்பாங்க. பி பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட். சோ அந்த நபர், அந்த பார்ட்டி டு கான்ட்ராக்ட் இருக்காங்க இல்லையா, வழக்கினுடைய தரப்பினர் இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டுடைய தரப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா, ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க, இல்ல அசைனியா இருக்காங்க, அதாவது சொத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருக்காங்க, இல்ல ஒரு டிரான்ஸ்பரியா இருக்காங்க. சோ இவருக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி இவர் வாங்குறாரு அப்படின்னும் போது அவருக்கு உரிமை மாற்றம் பெறக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அந்த நபரா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய சன், டாட்டர், எக்ஸிக்யூட்டர்னா அந்த செயலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர், அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணக்கூடியவர், நிர்வாகியா இருக்கிறவர். சோ இவங்க எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளாரதான் வருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பார்ட்டிக்கு ஒரு ஏஜென்ட்டா செயல்படக்கூடிய இன்வால்விங் ஏஜென்சியா இருக்கக்கூடிய எல்லா நபருமே ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்டுக்குள்ளார வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏவும் பியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, பி வந்து அந்த கான்ட்ராக்ட செயல்படுத்தாம விட்டுடுறாரு. அந்த சமயத்துல ஏ இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. சோ அவருடைய சன்னும் இல்ல அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அசைனியோ டிரான்ஸ்பரையோ பி மேல வழக்கு போடலாம். சோ இததான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பிரின்சிபல் ஏஜென்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார வருவோம். ஏ அப்படிங்கிற நபரும் பி அப்படிங்கிற நபரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. சோ அந்த கான்ட்ராக்ட ஏ வந்து ஏஜென்ட்டா இருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல பி அப்படிங்கிற நபர் அந்த கான்ட்ராக்ட செயல்படுத்தாம விட்டுடுறாரு அப்படின்னா, பி அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் கூட அவர் மேல வழக்கு போடலாம். ஓகேங்களா? அதே போல அந்த பி அப்படிங்கிற நபரும் ஏஜென்ட் அந்த கான்ட்ராக்ட் படி செயல்படுத்தாம விட்டுடுறாரு அப்படின்னா பிரின்சிபல் மேலேயும் வழக்கு போடலாம். சோ இதுதான் யாருக்காக இல்ல யாரின் மீது ஒரு கான்ட்ராக்ட செயல்படுத்த சொல்லி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பார்ட்டிஸ் வாங்கலான்னு பார்த்தோம், ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் வாங்கலான்னு பார்த்தோம். ப்ரொவைடர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த விஷயங்களா இருந்துச்சுன்னா ஈவன் அவங்க பார்ட்டியாவே இருந்தாலும், ஈவன் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்டாவே இருந்தாலும் வழக்கு போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேர்னிங், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லேர்னிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி இருந்தாலும், ஸ்கில் ஒரு தனித்திறனா இருந்துச்சுனாலும், சால்வென்சி அதாவது அவங்க இன்சால்வெண்டா சால்வெண்டா அதாவது அவங்களுடைய கடன் மதிப்பு, அவங்களுக்கு மேஜரா மைனரா இது மாதிரி பேஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே சால்வென்சி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார வரும்.
ஆர் எனி பர்சனல் குவாலிட்டி, அதாவது அவங்க தனியா பாட்டு பாட திறமை இருக்கும், அவங்களோட பையனுக்கும் அது இருக்குமா, அந்த பையனை போய் பாட சொல்லி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு போட முடியுமா, போட முடியாது இல்லையா. சோ இது மாதிரி தனிப்பட்ட திறனா இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஈவன் அவங்க பிரின்சிபலாவே இருந்தாலும், ஈவன் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்டாவே இருந்தாலும் அவங்க வந்து வழக்கு போட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அன்லெஸ், அதாவது எக்ஸப்ஷனுக்கே எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ரொவைடட்லயே இதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அப்படின்னா பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட ஒரு நபர் செயல்படுத்திட்டாரு அப்படின்னாலோ அத வந்து பிரின்சிபலோ அவங்க ரெப்ரசன்டேட்டிவோ இல்ல அதர் பார்ட்டியோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இந்த சுச்சுவேஷன்ல நாங்க வந்து இது வந்து பர்சனல் குவாலிட்டி, அதனால இது நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சோ 2 விதமான விஷயங்களுமே இதே செக்ஷன்ல ப்ரொவைடட்னும் அன்லெஸ் அப்படிங்கிற டேர்மையும் கொடுத்துடுறாங்க. ஓகே, ப்ரொவைடடுக்கும் அன்லெஸுக்குமே நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஏ அப்படிங்கிறவர் வந்து பிரின்சிபல், அவர் தான் நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. பி என்றவர் அவருடைய மேனேஜர், அவர் நம்ம வந்து இந்த இடத்துல ஏஜென்ட்டா எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்ப பின்றவரு டி அப்படிங்கிற நபரோட ஒரு கான்ட்ராக்ட் போறாரு. பர்டிகுலர் டேட் அன்னைக்கு பிரபுதேவா மாஸ்டர் என்னுடைய டாட்டர் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடணும்னு டி கேட்கிறாரு. இவர் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் படி 10 லட்சம் ரூபாய் இவர் அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேங்களா, சோ பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட இவர் 10 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, சோ பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட செயல்படுத்திட்டாரு, யாரு டி செயல்படுத்திட்டாரு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பர்சனல் குவாலிபிகேஷனாவே இருந்தாலும் கூட வழக்கு போடலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா பாருங்களேன், மேனேஜருக்கு கேக்குறாரு, இல்லங்க அன்னைக்கு பிரபுதேவ மாஸ்டர் அன்அவைலபிள், அவருக்கு பதில் நாங்க வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, லாரன்ஸ் மாஸ்டராவது அனுப்புங்க, பிரபுதேவ மாஸ்டர் தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க, லாரன்ஸ் மாஸ்டராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பயும் இந்த லாரன்ஸ் மாஸ்டரே இவர் அனுப்பவே இல்லை. அப்ப அவர் டாட்டரோட ஃபங்க்ஷன் வந்து நடைபெறாம போயிடுது. இந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு இவர் வழக்கு போடலாம். சோ 2வது கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நான் 2வது விஷயத்த கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க, அப்ப கூட இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனாலதான் நான் வழக்கு போடுறேன், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் தாராளமா அவர் கேட்கலாம். சோ 2 கண்டிஷன், ஒன்னு அவருடைய பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லணும். சோ இப்ப 10 லட்சம் ரூபாய் அவர் அமௌண்ட் அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. 2வது அவர் கொடுக்கக்கூடிய 2வது கண்டிஷனையும் எது தரப்புல சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னும் போது தாராளமா இவர் வந்து அக்செப்ட் பண்ண விஷயத்துக்கா இருக்கும் பட்சத்தில் தாராளமா அவர் வந்து வழக்கு போட்டு அதையாவது செஞ்சு கொடுக்கணும்ல, அதையும் செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி வழக்கு போடலாம்னு சொல்றாங்க. சோ இந்த 2 விஷயம் இருந்தால் ஈவன் பர்சனல் குவாலிபிகேஷனாவே இருந்தாலும் நீங்க வழக்கு போடலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு செக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கும், செக்ஷன் 16C பார்த்திருக்கோம். சோ அதுல வந்து பர்சனல் குவாலிபிகேஷனா இருந்துச்சுன்னா நீங்க வழக்கு போட முடியாது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான நிலையில, ஓகேங்களா, இந்த மாதிரியான நிலையில எக்ஸப்ஷன், இதுக்குன்னு எக்ஸப்ஷனா தான் இதையும் கன்சிடர் பண்ணணும். சோ பர்சனல் குவாலிபிகேஷனாவே இருந்தாலும் அது பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டா இருக்கும் பட்சத்திலயோ இல்ல அக்செப்டட் பை அதர் பார்ட்டி, அதாவது அதர் பார்ட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலோ அந்த சமயத்திலயும் செயல்படாம விடுறாங்க அப்படின்னும் போது தாராளமா வழக்கு போடலாம். சோ 16Cக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரொவைடர்ல இருக்கக்கூடிய அன்லெஸ் எக்ஸப்ஷனா தான் இருக்கு. ஓகேவா, ஓகே, இப்ப நம்ம வந்து ஷியாம் சிங் விசஸ் டர்யாவ் சிங் அப்படிங்கிற இந்த ஒரு கேஸ் பார்க்க போறோம். சோ இந்த கேஸ் எது பேஸ் பண்ணது அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க, ஈவன் அசைனீஸ் வருவாங்க, ஈவன் டிரான்ஸ்பரிஸ் வருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட்லாம் யாரெல்லாம் வருவாங்கன்னு பி சப்செக்ஷன்ல. சோ அந்த கான்செப்டை இந்த கேஸ்ல வழியா தான் நம்ம டிசைட் பண்றோம். இந்த கேஸ்ல வழியா தான் இவங்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரிய வருது. சப்போஸ் ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது இதுல அசைனியா இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணாம அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்க அசைனியா வர முடியாதுன்னு இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் விஷயத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அசைனியா வர முடியும். சப்போஸ் இந்த இதுல யாருமே அசைனி இல்ல அசைனிஸ் யாருமே கேட்டு வரமாட்டாங்கன்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அசைனி வந்து வழக்கு போட முடியாது. ஓகே, அசைனியா ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அசைனியா வழக்கு போட முடியாது. கிளியரா? சோ நெக்ஸ்ட் சீல நம்ம பார்க்க போறது செட்டில்மெண்ட் ஆர் மேரேஜ்.
ஸோ செட்டில்மெண்ட் ஆர் மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஒரு மேரேஜுக்கு நம்ம பொதுவா எப்படி டவுரி பேசுவாங்க. ஸோ அது வந்து ப்ரொஹிபிட்டட் பை லா. பட் இங்க நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக சொல்றோம். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற நபர் வந்து பையனோட அப்பான்னு வச்சுக்கோங்க. பி அப்படிங்கிற நபர் வந்து பொண்ணோட அப்பா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. என்னன்னா பர்டிகுலர் விஷயத்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மேரேஜ் அப்ப நீ கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியும் அந்த விஷயத்த அவங்க செய்யாம இருக்காங்க அப்படின்னும் போது தாராளமா செட்டில்மெண்ட் ஃபார் மேரேஜா இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏவும் பியும் ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கிறதுக்காக சி அப்படின்னு ஒரு பர்சனை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ இப்போ வந்து சின்ற நபர் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா ஏவும் பியும் வேற ஒருத்தர் நபர்கிட்ட கான்ட்ராக்டுக்கு விட்டுடுறாங்க. ஸோ இல்லை வந்து டெனண்டா வேற ஒரு ஆளை விட்டுடுறாங்க. இந்த சமயத்துல யாரு ஆக்சுவலா சி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கோ, இதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால சி இந்த இடத்துல பெனிஃபிஷியரியா இருப்பாரு, பலனடையக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஆனா இவங்க திடீர்னு வேற ஒருத்தவர்கிட்ட இந்த கான்ட்ராக்டை ப்ளீச் பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், சி அப்படிங்கிற நபர் பாதிக்கப்படுவார் இல்லையா? ஸோ அவர் வழக்கு போடலாமா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு அப்படின்னா தாராளமா போடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்கிட்ட பார்த்துக்க சொல்லி தான் கான்ட்ராக்ட் போட்டாங்க, ஆனால் அதை மீறி வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால எனக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சின்ற நபர் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏ அண்ட் பிக்கு எகெயின்ஸ்டா போடலாம். இப்போ டி நம்ம பார்க்க போறது. ஸோ டியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரிமைண்டர் மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ரிமைண்டர் மேன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற நபர் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வாழ்நாள் முழுவதும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பி அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட கொடுக்குறாரு. வாழ்நாள் முழுவதும் நீ பார்க்கணும், உனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும்னா சிக்கு போகும். ஸோ ஆக்சுவலாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறது சிக்கு தான், ஆனால் நீ வாழ்நாள் முழுவதும் நீ பார்த்துக்கோ, நீ இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கோ, அதுக்கப்புறம் சிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல பி இறந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும், சி. ஸோ சி தான் இந்த இடத்துல ரிமைண்டர் மேன். ஸோ யார் இறுதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி போய் சென்றடையணும்னு நான் சொல்றேனோ அந்த பர்சன் ரிமைண்டர் மேனாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அவர் தான் ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அவர் வழக்கு போடலாமா, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடலாமானா போடலாம். ஓகேங்களா? யார் மேலே போடுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ இப்போ பி சும்மா இல்லை, அவர் வாழ்நாளில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, டி அப்படிங்கிற ஒரு நபரை ஏன் இந்த இடத்த சும்மா வச்சுக்கணும், நான் என்னை அனுபவிக்க சொல்லிட்டார்ல. ஸோ அப்போ இது வந்து ஒரு நிலமா இருக்குது, விவசாய நிலமா இருக்குது, நான் வந்து அந்த குத்தகையை விட்டுட்டு அதில் வரக்கூடிய வருவாயை வச்சு என் லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பி அப்படிங்கிற நபர் டி அப்படிங்கிற நபரோட கான்ட்ராக்ட் போகிறாரு. நான் வந்து நீங்கள் வந்து குத்தகைதாரரா இந்த ப்ராப்பர்ட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போது என்ன பண்ணுறாருன்னா டி அந்த கான்ட்ராக்டை பி இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பி இறந்துட்ட பிறகு அந்த கான்ட்ராக்டை மீறிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அதை நான் செயல்படுத்த மாட்டேன், எனக்கும் பிக்கும் தான் கான்ட்ராக்ட், நீ யார் நடுவுலன்னு சியை அவர் கேட்க முடியாது. ஸோ அந்த இடத்துல சி தாராளமாக பி அவருடைய வாழ்நாளில் ஒரு குத்தகைதாரரை நியமிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் பிக்கும் டிக்கும் தான் கான்ட்ராக்டே இருந்தாலும் கூட சி அப்படிங்கிற அந்த ரிமைண்டர் மேன் டி மேலே வழக்கு போடலாம். ஸோ இதை தான் ரிமைண்டர் மேன் கான்செப்டுக்குள்ளார சொல்கிறாங்க. ஸோ எஞ்சி உள்ள நபர் அதில் பயனடையக்கூடிய ஒரு நபராக அவர் தான் இருக்காரு. ஸோ இன்பிட்வீன் டைமில் ஒரு நபர் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் இவர் சார்ந்து போட்ட மாதிரி கன்சிடர் பண்ணி தான் அவர் மேலேயும் வழக்கு போடுறதுக்கான உரிமை இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? வரக்கூடிய டிஇஎஃப் எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும். யார் ரிமைண்டர் மேன், யார் ரிவர்ஷனர் இன் பொசஷன், யார் வந்து ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்துகிற விதத்தில் வரும். ஸோ ரிவர்ஷனர் இன் பொசஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிறவர் ஹஸ்பண்ட், டபிள்யூன்றவங்க ஒய்ஃபு, சி அப்படிங்கிறவங்க லெஸ்ஸி அண்ட் பின்றவர் வந்து பிரதர். யாரோட பிரதர்னா ஏவினுடைய பிரதர். ஸோ இதுதான் வந்து கான்செப்டு. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏன்ற ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய ப்ராப்பர்ட்டியை ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து ஏக்கு வர வேண்டியது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுவாருன்னா ஒய்ஃப்க்கு எழுதி வச்சிருவார். ஓகேங்களா? ஒய்ஃப்க்கு நீ எனக்கு பிறகு என்னோட ஒய்ஃப் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கணும் சம்திங் அந்த மாதிரி எழுதி வச்சிருவாரு. அவங்க ஒய்ஃபும் இறந்துருவாங்க, இவரும் இறந்து போயிடுவார். அவங்களோட வாரிசு யாராவது இருக்காங்களான்னா யாருமே இல்லை.
ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கிறதுனால இவருடைய பிரதர் மட்டும்தான் அங்கே இருக்கார். ஸோ அதனால ரிவர்ஷனரா அவர் தான் வருவார். ஸோ ரிவர்ட் பேக் ஆகிடும். அந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாக யாருக்கு எழுதி வச்சாங்களோ அவங்களுக்கு போகலன்னா கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். திரும்ப அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஷேராக பிரதர் இருக்காரா அந்த பிரதருக்கே அந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் போயிடும். ஸோ இதுதான். இது இல்லாமல் ஏன் பொசிஷன் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏவும் இறந்துட்டாரு, டபிள்யூவும் இறந்துட்டாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் தான் அனுபவத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் ரிவர்ஷனர் இன் பொசிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வந்துடுவார். ஸோ இப்போ அவங்க ஒய்ஃப் உயிரோட இருக்க டைமில் சி அப்படிங்கிற ஒரு குத்தகைதாரரோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை சி அப்படிங்கிற நபர் மீறிட்டாருன்னா பி அப்படிங்கிற இந்த பிரதர் ரிவர்ஷனர் இன் பொசிஷன் கூட வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன சொல்ல வராங்க, வழக்கு போடுறதுக்கு இவங்களுக்கும் ரைட் இருக்கு. எஞ்சி உள்ள நபரா அவருக்கு இருக்கு, ரிவர்ஷனர் இன் பொசிஷனா அவருக்கு இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர் யாரு. ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர் அப்படின்னு வரும்போது ஏ அப்படிங்கிற நபர் வந்து ஹஸ்பண்ட், டபிள்யூன்றவங்க ஒய்ஃபு, பின்றவங்க அந்த ஏவோடைய பிரதர், சின்றவங்க இந்த குத்தகைதாரர். அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி வருது, ஏ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் வழியாக போகுது. அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒய்ஃப்க்கு தான் போகும். இங்கே பிக்கு அவருடைய ஷேர் இருக்குது, ஏக்கு அவருடைய ஷேர் இருக்குது. ஓகேங்களா? ஏ இறந்துட்டதுனால அவருடைய ஷேர் மட்டும் ஒய்ஃப்க்கு போகுது. ஸோ இந்த இடத்துல சி அப்படிங்கிறவர் குத்தகைக்கு விடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய மெயினான வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ப்ராப்பர்ட்டிக்கும் நடுவில் ஒரு பெரிய வால் இருக்குது. ஸோ அந்த வாலை இடிச்சோம்னா இது வந்து ஒய்ஃப், அதாவது அந்த ஒய்ஃபோடைய ப்ராப்பர்ட்டிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே சமயம் பிரதருடைய இடத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ரிவர்ஷனரின் ரிமைண்டரா இவர் ஒரு ஆள் தான் இருக்கார். ரிவர்ஷனரா அந்த ப்ராப்பர்ட்டி ரிவர்ட் பேக் ஆகிறது. அண்ட் ரிமைண்டர் அப்படின்னும் போது இவர் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாரு. ஸோ இதனால இந்த இடத்துல ஒய்ஃப் உயிரோட இருந்தாலுமே கூட இவர் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ரீசன் என்னன்னா இவருக்கு அதுல இன்ஜுரி ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இன்ஜுரியோ இல்லை அதனால இவருக்கு வந்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னும் போது தாராளமா இவர் அந்த இடத்துல வழக்கு போடலாம். ஆஸ் அ ரிவர்ஷனர் இன் ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் மட்டும், இப்போ அவங்க அண்ணன் இல்லை, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஒய்ஃப்க்கு போயிடுது. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றது இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் ரிவர்ஷனராக வந்துடுறாரு. இன் ரிமைண்டர் அப்படின்னு வரும்போது இவர் மட்டும்தான் எஞ்சியும் இருக்காரு, வேற யாருமே இல்லை. அந்த ரீசன்னால பி அப்படிங்கிறவர் தாராளமாக வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ராக்டை ப்ளீச் பண்ணதுக்காக ஒய்ஃபும் வழக்கு போடலாம். ஸோ அந்த ரைட்டை இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து அவங்க பார்ட்டி டு கான்ட்ராக்டாக வந்துடுவாங்க. பார்ட்டி டு கான்ட்ராக்டே இல்லைன்னா கூட ரிவர்ஷனர் இன் ரிமைண்டராக இருக்கக்கூடிய இந்த பி அப்படிங்கிற அந்த பிரதர் வழக்கு போடலாம். அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இந்த எஃப்லேயே எஃப்ஏன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 1/10/2018 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஷேர் கொடுக்குறோமோ அந்த ஷேர் அளவுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அதில் எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னு பார்த்து அந்த ப்ராஃபிட்டை மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லாஸை மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டா போதும். மொத்தமாக வந்து ஆஸ் பர் கம்பெனி மாதிரி மொத்தமாக லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஷேர் பிரிச்சுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த அளவுக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்து பிரிஞ்சுக்கிறது தான் இது வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஒரு இடமா இருக்கு. ஸோ அது வந்து கான்ட்ராக்ட்குள்ளார என்டர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்ட்ராக்ட்குள்ள என்டர் ஆகிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் ஆகிக்கிறாங்க வேற ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போட. அப்போ அந்த நியூ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வழக்கு போட முடியுமா? ஆல்ரெடி ஒரு நபரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களே அந்த கான்ட்ராக்டை அந்த பர்சன் ப்ளீச் பண்ணிட்டாருன்னா அந்த சமயத்தில் போட முடியுமானா போடலாம் சொல்லக்கூடியது தான் எஃப்ஏ. இதை நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபரோட கான்ட்ராக்ட் போடுறாரு. ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிற நபர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிற நபர் வந்து எக்ஸ் அப்படிங்கிற லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போட ஜாயின் ஆகிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மர்ஜ் ஆகிட்ட பிறகு
இப்போ அது என்னவாகுது, ஏ எக்ஸா மாறிடுது. இந்த இடத்துல பி வந்து fail to perform the contract. ஸோ இந்த சமயம்ல ஏ எக்ஸா அமல்கமேட் ஆயிருந்தாலுமே கூட அந்த நியூ அமல்கமேட்டட் எல்எல்பி கூட பி மேல வழக்கு போடலாம். ஸோ இதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து இதே மாதிரி கான்செப்ட் தான் கம்பெனி பேஸ் பண்ணி வரும். இது ஜில சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏவும் பியும் கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ ஏ ஒரு கம்பெனி, பி வந்து ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதன் பிறகு ஏன்ற அந்த கம்பெனி வந்து சி அப்படிங்கிற கம்பெனியோட ஜாயின் ஆகிக்குது. ஸோ அந்த கம்பெனி எப்படி ஆயிடுதுன்னா ஏசி அப்படிங்கிற ஒரு கம்பெனியா உருவாயிடுது. இந்த சமயத்துல பி அப்படிங்கிற நபர் கான்ட்ராக்டை ப்ளீச் பண்ணிட்டாருன்னா ஏவும் சியும் ஏசி அப்படிங்கிற இந்த புது கம்பெனி பி அப்படிங்கிற அவங்க மேல வழக்கு போடலாம். ஸோ இதுதான் வந்து ஜில சொல்லியிருப்பாங்க. ஹெச்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ப்ரமோட்டர் வந்து இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அது இன்கார்பரேஷன் ஆகுது. ஸோ அதாவது ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த சமயத்துல அவங்க இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து செயல்படுத்த சொல்லி ஒரு வழக்கு போட முடியுமா அப்படின்னா அதை வந்து போடலாம். ஸோ இது வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதர் பார்ட்டி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி பிஃபோர் இன்கார்பரேஷன் நாங்கள் போட்டிருக்கோம், ஆஃப்டர் இன்கார்பரேஷனும் நாங்கள் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத அதர் பார்ட்டி கிட்ட இன்டிமேட் பண்ணணும், சொல்லணும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக இந்த கான்ட்ராக்டை ப்ளீச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வழக்கு போடுறதுக்கான அதிகாரம் ப்ரமோட்டர் ஆஃப் த கம்பெனிக்கு இருக்கு. Section 17 contract to sell or let property by one who has no title not specifically enforceable. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 17 பொறுத்த வரைக்கும் செல்லர் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேபுலேஷன் மாதிரி போட்டு செக்ஷன் 13 15 பர்ச்சேஸரை பேஸ் பண்ணியிருக்கோம், செக்ஷன் 17 வந்து செல்லரை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ இல்லை குத்தகை விடுறதுக்கோ ஒரு பர்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமையே இல்லை. ஓகேங்களா? ஆனால் அது இதை செய்யணும்னு நினச்சிருக்காங்கன்னா அதை ஸ்பெசிஃபிக்கலாக என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்கவே முடியாது. இதுதான் வந்து செக்ஷன் 17 சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சப்செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் டைட்டிலே இல்லை, அதில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அதை வந்து ஸ்பெசிஃபிக்கலாக என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியாது. ஓகேங்களா? இதுல ஏன்றாங்க நோயிங்லி நாட் ஹேவிங் டைட்டில், அவங்களுக்கு டைட்டிலே இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு கான்ட்ராக்ட் உள்ளார என்டர் ஆயிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றாங்க. பியில் என்ன சொல்றாங்கன்னா பிலீவிங் டு பி த ஓனர் ஆர் குட் டைட்டில். ஸோ ஒரு நல்ல டைட்டில் இருக்கு, இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர், நம்பி நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் கோர்ட்டுக்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ண முடியல இவர் தான் உண்மையான ஓனர் அப்படிங்கிறத. அந்த சமயம் அந்த மாதிரியான ஒரு ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க முடியாத நிலையில வந்து அந்த ப்ராப்பர்ட்டி உடைய ஓனராக இவரை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்ட்ராக்டும் செல்லாது, அதே சமயம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸும் அதை பேஸ் பண்ணி கேட்க முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து செக்ஷன் 13(1)A எதுக்காக சொல்லியிருப்பேன்னா ஒரு இம்பர்ஃபெக்ட் டைட்டிலோடையோ இல்லை டைட்டிலே இல்லாமலையோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை குத்தகைக்கு விடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி நான் செய்கிறேன். என்ன ரீசன்னா அது வந்து எங்கள் அப்பாவோட சொத்து, எனக்கு தான் எப்படியும் வரும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு இம்பர்ஃபெக்ட் டைட்டிலாக தான் இருக்குது, எனக்கு அதில் உரிமை இல்லாமல் தான் இருக்குது, அது எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ஒன்ஸ் எனக்கு அது வந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம்னா அதர் பார்ட்டி என்கிட்ட வந்து நம்பி அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது தான் நம்பி ஒரு நபர் வாங்குறாரு இல்லையா, ஸோ அவர் வந்து கம்பல் பண்ணலாம், நீ எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாகணும், வித்தாகணும், என்கிட்ட ஆல்ரெடி வித்தல, அது வந்து செல்லும் அப்படின்னு கொண்டு போகலாம்னு சொல்லி 13(1)A சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இங்கே ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ டைட்டில் இல்லாமல் ஒரு நபர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டோம்னா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 13(1)A படி என்ன சொல்லியிருப்பாங்க, ஒன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஒரிஜினல் ஓனராக இவர் மாறிடுறாரு அப்படின்னா கம்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 6 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் சான்ஸ் ஆஃப் ஹையர் அப்பேரண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் அடுத்துதான் இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இவருக்கு அடுத்தது இவர் வருவார் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் ஆஃப் ஹையர் அப்பேரண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஸ்பெக்ஸ் சக்சஷன் அப்படின்ற டேர்மோட இது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல டிரான்ஸ்ஃபரபிள் இல்லை அப்படின்னு
சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதும்போது யூஸ் ஆகும். ஏன்னா ரிலேட் பண்ணி படிச்சோம்னா தான் நம்ம வந்து இந்த செக்ஷன்ல இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த செக்ஷன்ல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ரிலேட் பண்ணி நம்மளோட ஆன்சர் பேப்பரை காமிக்க முடியும். அப்பதான் நம்ம பேப்பரும் தனியா தெரியும். ஓகேங்களா? அடுத்து சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்களே, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்து மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அது ஈவன் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு பிஎன்எஸ்ல கூட டெஃபினேஷன் இருக்கு. பிஎன்எஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21ல டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயும் இருக்கும், ஜென்ரல் கிளாஸஸ்லேயும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம செக்ஷன் 7 and 8 பார்க்கும்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? செக்ஷன் 18 நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸப்ட் வித் வேரியேஷன். ஸோ எப்பெல்லாம் ஒரு கான்ட்ராக்டை வேரி பண்ணா, அதாவது அது ஒரு விஷயத்தை அல்ட்ரு பண்ணா, சேஞ்ச் பண்ணா, அப்போ மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு வருதோ அதெல்லாம் வந்து நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸப்ட் வித் வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வேரியேஷன் பண்ணலன்னா அதை செயல்படுத்த முடியாது. அது மாதிரி பண்ணலாமா? அது எந்த சூழ்நிலையில பண்ண முடியும்? கான்ட்ராக்ட் ஒன்ஸ் போட்ட பிறகு அதில் சேஞ்ச் பண்ண முடியுமா? இதெல்லாம் தான் நம்ம இந்த செக்ஷன் 18ல பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெயிண்டிஃப் ஒரு கான்ட்ராக்டை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்குறாரு. டிஃபெண்டன்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு வேரியேஷன் செட்டப் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பிளெயின்டிஃப் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. அந்த வேரியேஷனை வந்து பிளெயின்டிஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, செட்ஸ் அப் ஆயிடுது, 2 பார்ட்டியும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார போவோம். ஸோ இதுல வந்து செக்ஷன் 17 ஃப்ராடு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயோ, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னாலேயோ, மிஸ்ரெப்ரசன்டேஷன்னாலேயோ ஒரு கான்ட்ராக்டை வந்து செயல்படுத்த முடியாமல் போகுது, அதில் 2 பார்ட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்சஸ் ரைஸ் ஆகுது, 2 பேருக்கும் முரண்பாடுகள் ஏற்படுது அப்படின்னும் போது அந்த வேரியேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதர் பார்ட்டி. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைச்சேன், இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்துட்டேன், சரி பரவாயில்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த வேரியேஷனை மாத்திக்கிட்டாங்கன்னா, ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த சமயத்துல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஏ அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்காரு, பி அப்படிங்கிற நபரோட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாரு. என்ன கான்ட்ராக்ட்னா, பி வந்து பர்டிகுலரான ஒரு ஸ்வீட் காஜு கட்லி வந்து எனக்கு இத்தனை மெம்பர்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா, ஏ அப்படிங்கிற நபர் வந்து காஜு கட்லி செய்யாமல் மில்க் ஸ்வீட் தான் இருக்குது, இதை நான் ரெடி பண்ணிட்டேன், இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்டது, நான் வந்து கேட்டது காஜு கட்லி. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து முந்திரி, இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து மில்க். ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேரி ஆகுது. ஸோ மெட்டீரியல் வேரி ஆகுது, ஷேப் வேரி ஆகுது, எல்லாமே வேரி ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் பி அப்படிங்கிற இந்த பிளெயின்டிஃப் வந்து ஓகே, மில்க் ஸ்வீட்டே ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஸோ டிஃபெண்டன்டான ஏ அந்த ஸ்வீட்டை மாற்றி பண்ணிடுறாரு இல்லையா, அந்த கான்ட்ராக்டை ப்ளீச் பண்ணிடுறாரு இல்லையா. ஸோ அவர் வேரியேஷன் பண்ணிருந்த பிளெயின்டிஃப் பி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக், அதையும் அந்த மில்க் ஸ்வீட்டையுமே செஞ்சு தரலன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடலாம். ஸோ அந்த வேரியேஷனை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட முடியாது. ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேரியேஷனை அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு போடலாம், வேரியேஷனை அக்செப்ட் பண்ணலைன்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு போட முடியாது. அடுத்து பியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு லீகல் ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த லீகல் ரிசல்ட் வந்து 2 பார்ட்டிக்கும் ஏற்ற மாதிரி வரலை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கேட்க முடியுமானா இல்லை, அந்த வேரியேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை கேட்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஏ அப்படிங்கிற நபரும் பி அப்படிங்கிற நபரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் படி என்னன்னா, நம்ம ஒரு கேஸ் போடுவோம், அந்த கேஸில் உனக்கு எந்த அளவுக்கு பங்கு வருதோ அதை நீ எடுத்துக்கோ, எனக்கு எந்த அளவுக்கு பங்கு வருதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா 1/4 தான் வந்துச்சு. ஸோ ஆளுக்கு கால் தான் வந்து பிரிஞ்சு வந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த வேரியேஷனாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல, ஆனால் வேற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல
ஒரு நபருக்கு 3/4 கிடைச்சிருக்கலாம், ஒரு நபருக்கு 1/4 கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த வேரியேஷனை அந்த 2 பார்ட்டிஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த பார்ட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து போடலாம். இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட முடியாதுன்னு சொல்லிடுறேன். அடுத்து சி. ஸோ இதில் வந்து பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டுறாங்க கான்ட்ராக்டை, அதுக்கப்புறம் அதில் வேரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 2 பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடலாம். இதில் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஓரல் ஃபார்மேட்டில் கூட 2 பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏவும் பியும் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஏவை பொறுத்த வரைக்கும் அதில் ஃப்ராடோ மிஸ்ரெப்ரசன்டேஷனோ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வேரியேஷனை அதர் பார்ட்டி அக்செப்ட் பண்ணி அது ரைட்டிங்கில் எழுதணும். பியும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு லீகல் ரிசல்ட் இதுதான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் வேறு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த வேறு ரிசல்ட் படி அவங்க ஷேர் பிரிச்சுக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணி அது ரைட்டிங்கில் எழுதணும். ஆனால் சி பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்கில் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போகிறாங்க, அது செயல்படுத்துறதுக்கு அப்போ வந்து சில விஷயங்களை மாற்றினா தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதை ஓரல்லையே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 18 பேஸ் பண்ணி ஒரு கேஸ் லா கே நாகேந்திரா விசஸ் ரிவரா அப்பார்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் AIR 1999 SC 2309. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 18ல் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வேரியேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் பண்ணலாம், அப்போ தான் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ராடு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இல்லை அந்த ஸ்வீட் பார்த்தோம் இல்லையா, காஜு கட்லி அண்ட் மில்க் கோவா. ஸோ இதில் வந்து அவங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், அவர் வந்து காஜு கட்லி கேட்டதை இந்த இடத்துல இவர் என்னன்னு நினச்சிக்கிட்டாரு, மில்க் கோவான்னா நினச்சி அதை செஞ்சுருவார். ஸோ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் நடந்திருக்கும். அடுத்து பி ஃபெயில் டு ப்ரொடியூஸ் சர்டென் லீகல் ரிசல்ட் இன்டென்டட். ஸோ அவங்க சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வேறு விஷயமா நடந்திருக்கும். ஸோ இது வந்து பியில் வரும். சியில் வந்து பார்ட்டி சப்சிக்வெண்ட் டு கான்ட்ராக்ட் வேரிட் இட்ஸ் டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க 2 பார்ட்டி, அதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட்டாக வாங்கக்கூடிய நபரோட வேற ஒரு சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீஸ் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை லீஸ் விடுறேன், எனக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு நபர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்சனுக்கு வேற மாதிரியான டேர்ம்ஸோட அந்த கான்ட்ராக்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்சீக்வெண்ட்டாக வரக்கூடிய அந்த பர்சனுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த அவர் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஓரலாக இருந்தாலும் கூட ஓகே தான். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸாக இந்த செக்ஷனில் சொல்லியிருக்க மாட்டாங்க, இம்ப்ளைடாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அங்கங்கே பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.